26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க குடும்பத்துடன் சென்ற முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தெலுங்கானாவில் புதிய கட்சி தொடங்கிய BRS கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா ஓட்டு போட சொந்த ஊருக்கு சென்றவர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் சென்னை முழுவதிலும் 40 இடங்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் வழக்கத்தைப் போலவே நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வருவதோடு சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் வெப்பம் மிக அதிகமாக காணப்படுகிறது. சென்னை மாநகரில் சுட்டெரிக்கும் வெப்பம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு சிக்னலில் நின்று செல்லும் போதும் அங்கு நிழலில்லாத காரணத்தால் சூட்டில் தவிப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள சிக்னல்களில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் பசுமை பந்தல்கள் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. பச்சை நிற பசுமை துணியினாலான பந்தலானது சென்னை முழுவதிலும் உள்ள பல்வேறு முக்கிய டிராபிக் சிக்னல்களில் அமைக்கப்பட்டது. இந்த பந்தல்கள் சிக்னலில் நிற்கும் சமயங்களில் வாகன ஓட்டிகளை வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்து வருகிறது. கடந்த ஆண்டு சென்னையில் 8 இடங்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கத்திரி வெயில் துவங்குவதற்கு முன்பாகவே சென்னை முழுவதிலும் 40 இடங்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் நீடித்த நிலையில் கடந்த 20ஆம் தேதிக்கு பிறகு விலை படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. அந்த வகையில் ஏப்ரல் 22ஆம் தேதி சவரனுக்கு 400 ரூபாயும், 23ஆம் தேதி சவரனுக்கு 720 ரூபாயும், 24ஆம் தேதி சவரனுக்கு 480 ரூபாயும் குறைந்திருந்தது. இந்த நிலையில் சனிக்கிழமை தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வரும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவின் மகள் கவிதா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா BRS கட்சியில் MLC-யாக இருந்து வந்த நிலையில் டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையானார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு உள்கட்சி பூசல் காரணமாக கவிதா அவருடைய தந்தை சந்திரசேகர ராவின் BRS கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கவிதா தனியாக அமைப்பு ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தார். இந்த நிலையில் அவர் புதிய கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார். ஹைதராபாத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற பெயரில் புதிய கட்சியை கவிதா தொடங்கினார். தனது சகோதரர் KT ராமாராவ் ஆதரவாளர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் புதிய கட்சியை கவிதா தொடங்கியிருப்பது தெலுங்கானா அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு பரிந்துரைக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக அமைதியான முறையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்தது. தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களமிறங்கினர். தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். இதனால் இதுவரை இல்லாத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஒரு சில தொகுதிகளில் வாக்குப்பதிவின் போது சிறிய அளவிலான மோதல்கள் மற்றும் இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடந்த இடங்களில் வாக்குப்பதிவு முறையாக நடைபெற்றதா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஆய்வு செய்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகள் எதிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்படவில்லை என்றும், எனவே தமிழ்நாட்டில் மறுவாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளான ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி இருவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளனர். இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இவ்விருவருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இது அரசியல் களத்தில் விவாதமானது. கட்சியில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கத்தில் இருவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி இருவருக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளை வழங்கி திருமாவளவன் அறிவித்துள்ளார். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொருளாளராக எஸ் பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில முதன்மை செயலாளராக ஆளூர் ஷானவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காண ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் ரசிகர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும், நகரில் நடைபெறும் முக்கிய விளையாட்டு நிகழ்வுகளுக்கு தடையற்ற பயணத்தை வழங்கவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிஎஸ்கே கிரிக்கெட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து ஐபிஎல் 2026 லீக் போட்டிகளை காண வரும் ரசிகர்களுக்காக பிரத்யேக மெட்ரோ பயணங்களை வழங்க முன்வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறவுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் 2026 லீக் போட்டி ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது. ஸ்பான்சர் செய்யப்பட்ட ஐபிஎல் போட்டிக்கான நுழைவு சீட்டு வைத்திருப்பவர்கள் நுழைவுச் சீட்டில் QR குறியீட்டை தானியங்கி நுழைவு இயந்திரத்தில் ஸ்கேன் செய்து மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்காக 1 மாதம் ஓய்வின்றி பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் வகையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்துள்ளார். அதாவது 1 மாத காலம் ஓய்வின்றி தேர்தல் களப்பணியில் முதலமைச்சர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஓய்வெடுக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் குடும்பத்துடன் மதுரை புறப்பட்டு சென்ற முதல்வர் மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் சென்று அங்கு ஓய்வெடுக்கிறார். கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் 1 வார காலம் குடும்பத்தினருடன் தங்கியிருந்து ஓய்வெடுக்க உள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊருக்கு வாக்களிக்க சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்ப வசதியாக 14,508 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பணியாற்றும் 19,31,000 பேர் தங்களது சொந்த ஊருக்கு சென்று வாக்களித்தனர். சொந்த ஊர் திரும்பிய அவர்கள் மீண்டும் சென்னை மற்றும் பிற நகரங்களுக்கு எந்தவித சிரமமுமின்றி திரும்பிடும் வகையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சுமார் 4,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னணி கட்டுமான மற்றும் பொறியியல் நிறுவனமான L&T நிறுவனம் தொழில்துறை மின்னணு சாதனங்கள் உற்பத்தி துறையில் களம் இறங்கியுள்ளது. L&T எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் என்ற பெயரில் உருவாகியுள்ள இந்த புதிய வர்த்தக பிரிவின் தலைமையகம் பெங்களூருவில் அமைய உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த நிறுவனத்தின் உற்பத்தி பணிகள் தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் முறைப்படி தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கோவையில் இந்த நிறுவனத்தின் 2 அதிநவீன உற்பத்தி தளங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு மின்னணு உற்பத்தி சேவைகள் வழங்கப்பட உள்ளன. 40 ஏக்கர் பரப்பளவிலான கோவை வளாகத்தை ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் சோதனை என மாபெரும் மையமாக விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பவர் எலக்ட்ரானிக்ஸ், மொபிலிட்டி, ரோபாட்டிக்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மின்னணு சாதனங்களை வடிவமைத்து உருவாக்கவும் L&T நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது.